நல்லது. இந்த அருமையான நாளிலும் மீண்டுமாக ஆண்டவர் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றதுல மிகுந்த சந்தோஷம் உடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கடவுளுடைய நாமங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளிலும் கூட கடவுளுடைய நாமத்தில் ஒன்றான எல் கிபோர், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மைட்டி வாரியர் என்ற அந்த நாமத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதாவது தமிழ்ல நாங்க சொல்றோம் கர்த்தர் யுத்த வீரர். அதாவது அன்பானவர்களே, கடவுளுடைய வல்லமையை குறிக்கின்ற நாமமாக இந்த நாமம் இருக்கிறது. கடவுளுடைய ஒரு யுத்த வீரனுடைய, ஒரு வல்லமையான வீரனுடைய அந்த வல்லமையை குறிக்கின்ற நாமமாக இந்த நாமம் இருக்கிறத நாங்க கவனிக்கிறோம். முதலாவது நாங்க கவனிக்கிறோம், மோசே எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு கானான் தேசத்துக்கு அருகாமையில் வைத்து அல்லது அந்த கானான் தேசத்துக்குள்ளே அவர்களை வழிநடத்துகின்ற அந்த சந்தர்ப்பத்துல அவர் உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இப்படியாக சொல்றார்: உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல என்று உபாகம் 10:17 சொல்றார். அப்ப தன்னுடைய ஜனங்களுக்கு, கடவுள் தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய ஊழியக்காரன் மூலம் சொல்லுகின்ற இந்த வார்த்தையில, தன்னுடைய ஜனங்கள் இனி தான் கானான் தேசத்துல கடவுள் தருவேன் என்று சொல்லுகின்ற அந்த தேசத்துல போய் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது, அல்லது அதை கைப்பற்றும்படி யுத்தம் செய்கின்ற பொழுது அவருடைய மனதுல இருக்க வேண்டிய காரியம் என்ன என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அதாவது அங்க இடையில நாங்க பார்க்கிறோம், இந்த வசனத்தின் நடுவுல மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவன் என்று சொல்லி அறிமுகத்தை அங்க கொடுக்கறத நாங்க கவனிக்கிறோம். அப்ப இஸ்ரவேலுடைய தேவன், இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கின அந்த கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் போதிக்கிறார். அப்ப என்ன காரியத்தை நாங்க அதன் மூலம் விளங்கிக் கொள்றோம்னு சொன்னா, தன்னுடைய மக்களுக்கு கடவுள் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்லா நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். தன்னுடைய மக்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர். அதே நேரத்துல பார்க்கிறோம், இந்த வசனத்தின் மூலம் மோசே அந்த ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வர இருக்கின்ற எல்லா எதிரிகளிடம் இருந்தும் இல்லையா, அப்ப கானான் தேசத்தோடு யுத்தம் செய்யும் பொழுது அங்க இருக்கின்ற ஜனங்களோடு, கானான் தேசத்தில் மக்களோடு யுத்தம் பண்ண இருக்கு. அப்ப அங்க இருக்கிற ராஜாக்களோடு போராட வேண்டி இருக்கு. அப்ப அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லும் பொழுது, கிபோர் என்று சொல்லும் பொழுது, அந்த எல்லா எதிரிகளிலும் இருந்தும் அதே நேரத்தில் அங்க இருக்கிற ராஜாக்கள் மிகுந்த வல்லமை உள்ளவர்களாக, அங்க இருக்கின்ற மக்கள் போராளிகள் மிகவும் பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த எதிரிகளிடமிருந்து, அந்த வல்லமைகளிடம் இருந்தும் அல்லது அந்த ராஜாக்களிடம் இருந்தும் தன்னுடைய மக்களை பாதுகாக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது உங்களை சூழ இருக்கின்ற எல்லா வல்லமைகளை பார்க்கிலும், எல்லா மகத்துவம், எல்லா மேன்மைகள், எல்லா பலத்தை பார்க்கிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அப்ப கடவுள் வல்லமைகளிலே பயங்கரமான அல்லது பயங்கரம் உள்ள அல்லது வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறத நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. அப்ப இந்த வார்த்தையை கேட்கிற, கடவுள் வல்லமை உள்ளவர் என்ற இந்த சத்தியத்தை கேட்கின்ற ஒரு விசுவாசிக்கு என்ன ஒரு நம்பிக்கை பிறக்கணும் பாருங்க. தன்னை சூழ இருக்கின்ற எல்லா வல்லமைகளை விடவும் என்னுடைய தேவன் வல்லமை உள்ளவர் என்று இந்த இடத்துல மோசே தன்னுடைய ஜனங்களுக்கு அந்த தேவன் யுத்த வீரர் எப்படி வல்லமை உள்ள கர்த்தர் என்பதை விளங்கப்படுத்துறார்.
சில வசனங்களை நாங்க பார்க்கிறோம். சங்கீதம் 24:8 யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே என்று நாங்க பார்க்கிறோம். ரைட்? அப்ப அங்க இந்த வசனத்தை நாங்க கவனிக்கிறது என்னது? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர் என்று தேவனை குறித்து அறிமுகம் கிடைக்குது. அடுத்து சங்கீதம் 95:3 வாசிக்கிறோம், கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். அப்ப நாங்க ஆரம்பத்துல பார்த்த மாதிரி எல்லா ராஜ்யங்களுக்கும் எல்லா வல்லமைகளுக்கும் அவங்க கிட்ட இருக்க அந்த வலிமை, அந்த பலன் எல்லாத்தையும் விடவும் நம்முடைய தேவன், ரைட், அவர் வல்லமை உள்ளவர் என்பதை இந்த வசனங்களின் மூலம் நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரைட்? அதே நேரத்துல சங்கீதம் 89:8 வாசிக்கிறோம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? அப்ப இந்த ஆண்டவரை பற்றி இப்படியாக இந்த வசனங்கள்ல உம்மை போல் வல்லமை உள்ளவர் யார், நீரே வல்லமை உள்ள பராக்கிரமம் உள்ள கர்த்தர், ரைட், நீரே எல்லா வல்லமைகளை விடவும் மேன்மையான வல்லமையை கொண்டவர் என்றெல்லாம் சொல்லும் பொழுது ஒரு விசுவாசியினுடைய மனசுல, ரைட், ஒரு விசுவாசிக்கு கிடைக்கிற உறுதி அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு மேன்மை உள்ளதா இருக்கும்னு பாருங்க. ரைட்? உம்மை போல வல்லமை உள்ள கர்த்தர் யார்? எதுக்கு அப்படியான வல்லமை இருக்கு? யாருக்கு உம்மை போல் வல்லமை உண்டு சுவாமி? ரைட்? நீரே எல்லா வல்லமைகளையும் உம்மகத்தை கொண்ட கர்த்தராக இருக்கிறீர், நீர் என்னுடைய தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை, விசுவாச வாழ்க்கையில் ஒரு உறுதியை கொடுக்கிறதாக இருக்கும் இந்த நாமத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது. ரைட்? சங்கீதம் 62:11 வாசிக்கிறோம், தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. ரைட்? வல்லமை தேவனுடையது. நாங்க வல்லமையை பார்க்கணும்னு சொன்னா, அந்த மைட்டி, அந்த தன்மையை நாங்க பார்க்கணும்னு சொன்னா, ரைட், தேவனை தவிர அந்த வல்லமையை நாங்கள் வேற ஒரு காரியத்திலும், வேற ஒரு விஷயத்திலும், வேற ஒரு நபரிடத்திலும் நாங்கள் காண முடியாது. ரைட்? அப்ப அப்படியான கர்த்தர் தான் யாரு இங்க மோசே அறிமுகப்படுத்துறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர். ரைட்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ள கர்த்தர் என்பதை காண்பிக்கிறார். அப்ப ஆரம்பத்தில் நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே, கடவுளுடைய வல்லமை எப்படி தன்னுடைய சிருஷ்டிப்புல வெளிப்பட்டுச்சு. ரைட்? அப்ப நாங்க பார்க்கிறோம் ஆரம்பத்துல கடவுள் ஒன்றும் இல்லாமையில் இருந்து ஒன்றை சிருஷ்டிக்கும் வல்லமை கொண்ட ஆண்டவராக அவர் இருந்தார், இல்லையா? அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம், அவர் படைப்பதற்கு முதல்ல, அவர் வாழ்க்கை கொடுப்பதற்கு முதல்ல, அவர் உருவாக்குவதற்கு முதல்ல ஒன்றுக்கும் என்ன இருக்கல, ஒரு உருவமோ, ரைட், உயிரோ அங்க காணப்படல. அப்ப அவர் இல்லாமல் ஒன்றும் வாழ்வடையவில்லை. ரைட்? அப்ப அந்த சிருஷ்டிப்புல ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையில் இருந்து ஒன்றை உருவாக்கின கர்த்தராக அவர் இருக்கின்றார். அது அவருடைய அந்த வல்லமை உள்ள தேவன் சொல்லும்போது அவருடைய வல்லமை அங்கு வெளிப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். ரைட்? அப்ப இப்படியான வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒருவரும் பூமியில இல்ல. ரைட்? ஒருவரும் அவருக்கு நிகரானவர், இப்படியான வல்லமை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியமும் நாங்க காண முடியாது. ஒன்றும் இல்லாமல் இருந்து ஒன்றை உருவாக்கும் வல்லமை கொண்ட கர்த்தர். அப்ப அவர் உருவாக்கின காரியங்கள் எல்லாம் பிரம்மாண்டமானது, இல்லையா? அப்ப அந்த பிரம்மாண்டமான காரியங்களை பார்க்கும் பொழுது அது மிகுந்த வல்லமை உள்ளதா எங்களுக்கு தெரியுது, இல்லையா? இப்ப கடல் அலைகள், அதே நேரத்துல இந்த வானம், இந்த வானத்துல இருக்கின்ற சந்திர, சூரியன், நட்சத்திரங்கள், அங்க இருக்கிற கோள்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த பிரம்மாண்டங்களை பார்க்கும் பொழுது அதெல்லாம் மிகவும் வல்லமை உள்ளதாக நாங்க காண்றோம், இல்லையா? ஆனால் அந்த எல்லா வல்லமைகளும் ஆண்டவருடைய வல்லமைக்கு, உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர்னு சொன்ன நாங்க வாசிச்சோம், இல்லையா? அந்த தேவனுடைய வல்லமைக்கு கீழேயே எல்லா வல்லமைகளும் அடங்கி இருக்கிறது என்பதை சிருஷ்டிப்புல நாங்க காண்றோம், இல்லையா? அதாவது அடுத்து நாங்க பார்க்கிறோம், எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள், தன்னுடைய வல்லமையின்படி, தன்னுடைய அந்த மைட்டி பவரின் படி, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கின்றார். எனவே அன்பானவர்களே, கடவுளுடைய வல்லமையை என்ன செய்ய முடியாதான்? ஒருத்தர் அழகா எழுதுறார், அவருடைய வல்லமையை முழுவதுமாக விவரிக்க முடியாது.
ரைட்? ஒரு விஷயத்தை பார்த்து, ஒரு காரியத்தை பார்த்து இவ்வளவுதான் அவருடைய வல்லமை என்று ஒரு முடிவுக்கு வர முடியாத அளவுக்கு அவர் வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். ரைட்? ஒரு சம்பவத்தை நாங்க பார்த்துட்டு நாங்க கடந்து வரலாம். நாங்க பார்க்கிறோம் தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்துல, ரைட், எப்படி கடவுளுடைய அந்த வல்லமை வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லி, ரைட். இப்ப எங்களுக்கு தெரியும், கோலியாத் யுத்தத்துக்கு நிற்கிற சந்தர்ப்பத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த படை வீரர்கள் ஒருத்தரும் அவரோட போய் யுத்தம் செய்யறதுக்கு முன் வரல, பயப்படுறாங்க. அப்படி பயந்த சூழ்நிலையில ஏன் பயப்படுறாங்க? 1 சாமுவேல் 17 நாங்க வாசிக்கிறோம், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், ரைட், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றார். ரைட்டா? அப்ப இங்க சொல்லப்படுகிற யுத்த வீரன், அதாவது அவன் வல்லமை உள்ளவன், அவன் ரொம்ப மைட்டி பவரை கொண்டவன். யாரு? கோலியாத் என்று சொல்லி சவுல் தாவீதுக்கு சொல்ற சந்தர்ப்பத்துல தாவீது எப்படியாப்பட்டவரா? நீயோ இளைஞன், ரைட், யுத்தத்துல பயிற்சிவிக்கப்படாதவன், நீ ரொம்ப சிறியவனா இருக்க, அனுபவம் இல்லாதவனா இருக்கிற, கோலியாத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீ சரீர ரீதியில பலவீனம், அந்த அவ்வளவு பலன் இல்லாதவனா நீ இருக்கிற என்பதை சவுல் காண்பிக்கிறார். ரைட்? அதே நேரத்தில் நாங்க பார்க்கிறோம், அதே 17ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரத்துல தாவீது இளைஞன், அனுபவம் இல்லாத அந்த மனிதன், அந்த வாலிபன் என்ன செய்யறாரு? அந்த பெலிஸ்தியனை நோக்கி, ரைட், அதாவது கோலியாத்தை நோக்கி சொல்றாரு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். ரைட்? அதாவது உன்னுடைய பட்டயம், உன்னுடைய ஈட்டி, உன்னுடைய கேடகம், அதே நேரத்தில் உன்னுடைய உருவம், இதெல்லாம் என்னத்தை காண்பிக்குது? உன்னுடைய வலிமையை, உன்னுடைய வல்லமையை, உன்னுடைய அந்த பவரை எனக்கு காண்பிக்குது என்பதை நாங்க காண்றோம். ரைட்டா? அவைகளோடு என்னிடம் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். ரைட்? அப்ப தாவீது காண்பிக்கிறார் என்னது? நான் யாருடைய பலத்தோடு உன்னிடத்துல வாரேன்? ரைட்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய, இஸ்ரவேலின் தேவனுடைய பலத்துல நான் உன்னோட வாரேன்னு சொல்லி அவர் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற, கடவுள் தாவீதின் மூலம் வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப கடவுளுடைய வல்லமைக்கும் கடவுளுடைய வலிமைக்கும் அவருடைய அந்த பவருக்கும் முன்பாக எந்த வல்லமையும் பவரும் இல்லை என்பதை இந்த சம்பவத்துல நாங்க காண்றோம். ரைட்? இப்ப இப்படியாக தன்னுடைய வல்லமையை தன்னுடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் வெளிப்படுத்தின கடவுள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அவர் மாம்சமாகிறார். இத பழைய ஏற்பாட்டுல ஏசாயா புத்தகத்துல, தீர்க்கதரிசன புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ரைட்? அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். ரைட்? அந்த வல்லமை உள்ள தேவன் சொல்லும் பொழுது அந்த கிபோர் நாங்க பார்க்கிறோம், வல்லமை உள்ள வலிமை உள்ள கர்த்தர் என்ற அந்த வார்த்தை, அந்த சொல் பயன்படுத்தப்படும். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க போகின்ற அவர் எப்படியானவராக இருப்பார் என்று முன்னே அறிவிக்கப்படுகின்ற தீர்க்க தரிசனமாக இருக்கின்ற ஏசாயா அந்த வசனம், ரைட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த பிறப்பிலே அவர் எப்படி வல்லமை உள்ளவராக இருக்க போகிறார் என்பதை காண்பிக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அந்த பாலகன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். அப்ப அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கும் பொழுது அவருடைய பிறப்பு எப்படியாப்பட்டது? கன்னி பிறப்பாக இருந்துச்சு இல்லையா? இது மனுஷனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, ரைட், மனுஷனுடைய பலத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்பாடு இல்லையா? ஒரு கன்னி பெண் வயிற்றுல ஆண்டவர் பிறக்கிறார் இல்லையா? அப்ப லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல வாசிக்கும் போது நாங்க காண்றோம், தேவதூதன் மரியாளுக்கு சொல்றார் என்னது? தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது
தேவனுடைய குமாரன் எனப்படும். ரைட்? அப்ப அது கிரேக்க வார்த்தையில இந்த பலம் வல்லமைக்கு வந்து டுனாமிஸ் அப்படின்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுது கிரேக்க மொழியில. ரைட்? அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுது அந்த தேவனுடைய பலம் உண்மையில் நிழலிடும். அப்ப மரியாள் கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? இது நடக்க முடியாது. மனுஷனுடைய சிந்தனைக்கும் மனுஷனுடைய ஞானத்துக்கும் மனுஷனுடைய சக்திக்கும் வல்லமைக்கும் அது அப்பாற்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னதமானவருடைய பலம், அந்த வல்லமை உண்மையில் நிழலிடும் பொழுது இது நடக்கும். ரைட் என்று சொல்லி சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அப்ப அன்பானவர்களே, அந்த எல் கிபோர் என்று சொல்லப்படுகின்ற தேவன், வல்லமை உள்ள கர்த்தர் மாம்சமாக மரியாளுடைய கன்னி மரியாளுடைய வயிற்றில் இருந்து அவர் பூமியில பிறக்கிறார். அப்ப அவருடைய பிறப்புல அவர் வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். ஏசாயா 9:6 லூக்கா 1:35 எங்களுக்கு காண்பிக்கும் பொழுது நாங்க பார்க்கும் பொழுது. ரைட்? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த சந்தர்ப்பத்துல பிறப்புல எப்படி அவர் வல்லமை உள்ளவராக வெளிப்பட்டாரோ அதே மாதிரி இயற்கையின் மீது அவர் வல்லமை உள்ளவராக இருந்தார் இல்லையா? அப்ப வேதாகமத்தை நாங்க வாசிக்கிறோம், அவர் என்ன செய்யறாரு? கடல் மீது நடந்தார் என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? அப்ப அந்த கடல் வந்து அது கடல் மேல நடக்கிறது என்று சொல்றது வந்து இயற்கைக்கு மாறானது இல்லையா? ரைட்? இயற்கைக்கு மாறானது. அப்ப அந்த இயற்கையை படைத்து ஆளுகை செய்கின்ற கர்த்தர் தான் என்ன செய்யறாரு? அந்த இயற்கையை தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய சித்தத்தின்படி அதை நடப்பிக்கிறத நாங்க கவனிக்கிறோம். அப்ப என்ன செய்யறார் ஆண்டவர்? அந்த தண்ணீர் மீது நடக்கிறார் என்பதை நாங்க காண்றோம். அப்ப அந்த இயற்கையின் மீது அவர் வல்லமை உள்ள ஆண்டவரா இருக்கிறார். அதே நேரத்துல பாக்குறோம், சீஷர்களோட போகும் பொழுது கடல் கொந்தளிப்பு ஒண்ணு ஏற்படுது, படகு மூழ்க போகுது, சீஷர்கள் கத்துறாங்க சாக போறேன்னு சொல்லி, உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்திருந்து என்ன செய்தார்? கடலையும் காற்றையும் அவர் அதட்டினார் என்று சொல்லப்படுகிறது. ரைட்? அப்ப அந்த அதட்டுதல், அதே நேரத்துல அந்த கடலின் மேல் நடத்தல் போன்ற எல்லா காரியமும் இயற்கையின் மீது கடவுளுடைய வல்லமையை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. ரைட்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை. அப்ப அன்பானவர்களே, நம்மை சூழ நடக்கின்ற, நாங்க இப்ப இயற்கைக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். காற்று, சூரிய ஒளி, அல்லது எங்களை சூழ இருக்கின்ற நீர், ரைட், சமுத்திரம், எல்லாமே இயற்கை இல்லையா? அப்ப அந்த இயற்கை எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்க. சில நேரங்களில் நாங்க கவனிப்போம், பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மனிதர்களுடைய வீடுகள் என்ன ஆயிருக்கும், ரைட்? காட்டுல இருக்கின்ற மரங்களுக்கு என்ன ஆகியிருக்கும், அந்த மண் சரிவு ஏற்பட்டு எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழிவை அது ஏற்படுத்தி இருக்கும், ரைட், என்ற காரியங்கள் நாங்க பார்க்கிறோம். சூறாவளி அடிக்கும் பொழுது ஒரு மனுஷனும் அதை எதிர்த்து நிற்க முடியல. எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் வீடுகளா இருந்தாலும் சுத்தமாக்கிட்டு போயிருது, அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு இடிச்சு தள்ளிட்டு போயிருது இல்லையா? அவ்வளவு வல்லமை உள்ளது அதெல்லாம். ரைட்? சில இடங்கள்ல சூரிய புயல்னு சொல்றாங்க, பாலைவனங்கள்ல மணல் புயல், சூரியனுடைய அனல் அதிகமாக அடிக்கும் பொழுது மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாம சாகுறாங்க. ரைட்? சில இடங்கள்ல கடல் கொந்தளிப்பு, சுனாமி போன்ற வல்லமை உள்ள காரியங்கள் வரும் பொழுது மனுஷனால தன்னுடைய ஞானத்தையும் வல்லமையும் பலனையும் பயன்படுத்தி ஒண்ணுமே செய்ய முடியல. அப்ப இயற்கை வல்லமை உள்ளது, ஆனால் அந்த வல்லமையை அடக்கி போடுகின்ற, ரைட், அந்த வல்லமையை மிதிக்கின்ற, ரைட், எல்லாவற்றையும் விட வல்லமை உள்ள கர்த்தராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அப்ப அவருடைய பிறப்புல அவர் வல்லமை உள்ளவர், இயற்கையின் மீது அவர் வல்லமை உள்ளவர். எனவேதான் நாங்க சங்கீதங்களை வாசிக்கிறோம், எங்களை சூழ என்ன நடந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். ரைட்? ஒரு மழை வந்து அப்படியே போய் கடல்ல விழுந்தாலும், அந்த கடல் தண்ணி கொந்தளித்து அப்படியே பொங்கி அந்த சமுத்திரம் பொங்கி வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, ரைட், இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய கர்த்தர் அந்த எல்லா வல்லமைகளையும் விடவும் அந்த வல்லமைகளை அடக்கி போடுகின்ற அதிகாரமும் வல்லமையும் கொண்ட கர்த்தராக இருக்கின்றார். அப்படியாப்பட்டவர் தான் நானும் நீங்களும் ஆராதனை செய்துகிட்டு இருக்கிறோம். ரைட்? அப்படியாப்பட்ட ஆண்டவர் தான் நானும் நீங்களும் சேவித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த சீஷர்கள் சொன்னாங்க, கடல் கொந்தளிப்பு அடக்கினதுக்கு பிற்பாடு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறதே, அடங்குகிறதே, இவர் யாரோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரைட்? அப்ப அந்த வல்லமை உள்ள தேவன்
தன்னுடைய வல்லமையை இயற்கையின் மீது காண்பிக்கின்ற ஆண்டவராக இருந்தார். அதுக்கப்புறம் நாங்க கவனிக்கிறோம், வியாதிகளின் மீது அவருடைய வல்லமை வெளிப்பட்டது இல்லையா? அவர் தேவனுடைய குமாரன், அவர் பாவங்களிலிருந்து எங்களை ரட்சிக்க வந்திருக்கிற மெசியா என்பதை வெளிப்படுத்தும்படி ரைட் வியாதிகளை அவர் என்ன செய்தார்? சுகமாக்கி அற்புதங்களை அவர் செய்தார். ரைட். அப்ப வியாதிகள் மீது கடவுளுடைய வல்லமை வெளிப்பட்டது. ரைட். எங்களுக்கு தெரியும், உதாரணத்துக்கு நாங்க எடுத்திருக்கிறோம் 12 வருஷம் ருதுர போக்குடைய அந்த பெண், ரைட், அவரை தொட்டால் எனக்கு குணம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும்னு சொல்லி வந்து குணமடைகிறார். ரைட். அதே நேரத்துல 4 நண்பர்கள், ரைட், ஒரு முடக்குவாதம் உள்ளவனை அப்படியே கூரை கீழே இறக்கி, ரைட், அவனுக்கு ஆண்டவர் எப்படி சுகம் கொடுக்கிறார் என்பதை கவனிக்கிறோம். ரைட். அதே நேரத்துல கண் தெரியாதவர்களை எப்படி பார்வை உண்டு பண்ணினார். அதே நேரத்துல குஷ்டரோகிகளை எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணமாக்கினார். ரைட். அப்ப அவர் வியாதிகள் மீது வல்லமை உள்ள கர்த்தராக இருந்தார். அப்ப இந்த இடத்துல நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லல டெய்லி என்கிட்ட வந்து நீங்க ஜெபிச்சுட்டு போங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சுகமாகும்னு சொல்லல ஆண்டவர் இல்லையா? இன்னைக்கு வாங்க கொஞ்சம் ஜெபிப்போம், நாளைக்கு வாங்க கொஞ்சம் ஜெபிப்போம், அப்படி மாச கணக்கா நீங்க வந்து என்ன செய்யுங்க, வந்து சுகமாக்கிட்டு போங்கன்னு சொல்லல. அவருடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டது? அதே நேரத்துல அவர் தொடும் பொழுது அங்க அந்த வல்லமை அந்த நோயை துரத்தி அடித்ததை நாங்க கவனிக்கிறோம். ரைட். அப்ப குருடர்கள், திமிர்வாதக்காரர்கள், குஷ்டரோகிகள், சப்பானி, முடவர்கள் போன்றவர்கள் மீது அந்த நோயின் மீது எப்படி வெளிப்பட்டது அவருடைய வல்லமை என்பதை நாங்க கவனிக்கிறோம். அதே நேரத்துல சாத்தானின் மீது ஆண்டவருடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டது நான் முதலாவது கவனிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் அந்த வனாந்தரத்துல இருக்கிற சந்தர்ப்பத்துல அவருக்கு சோதனை வருது. ரைட். அந்த சோதனையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த சாத்தானுக்கு விரோதமாக செயல்பட்டார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அதே நேரத்துல கல்லறைகள்ல ஒரு மனுஷன் இருந்தான். இன்னொருத்துல சொல்லும்போது 2 மனிதர்கள் இருந்தார்கள் சொல்லி அவங்க என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? அவங்கள சங்கிலிகளால கூட கட்ட முடியாத அளவுக்கு வல்லமை உள்ளவர்கள். அவங்க மனிதர் சஞ்சாரமற்ற இடத்துல வாழ்றவங்க, கல்லுகளை எடுத்து தங்களுடைய சரீரங்களை கிழித்து புண்ணாக்கி கொள்றவங்களாக இருந்தாங்க. ரைட். அப்படியான ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு நேரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல போறாரு. அந்த இடத்துல அங்க இருந்து அவங்களை பீடித்திருந்த அந்த சாத்தான் என்ன சொல்றான்? இன்னும் நேரம் வரல, உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன நடக்கணும்? ஏன் இப்பயே வந்து எங்களை வேதனைப்படுத்த? ரைட். அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நீ இவனை விட்டு போகணும். அப்ப அவன் கேட்கிறான், பண்டிகளுக்குள்ள அனுப்பிடுங்க. கிட்டத்தட்ட 2000 பண்டிகளுக்குள்ள போய் அந்த பண்டிகள் எல்லாம் என்ன செய்து கடல்ல விழுந்து சாகிறத நாங்க கவனிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, சாத்தான் வல்லமை உள்ளவன், ஆனால் இங்க நாங்க கவனிக்கிறோம் அந்த வல்லமைக்கும் மேலான வல்லமையை கொண்டவர் நம்முடைய ஆண்டவர். ரைட்டா? எனவே என்ன நாங்க கவனிக்கிறோம்? இயற்கை எங்களை சூழ இருக்கின்ற காரியம் பயங்கரமானது, வல்லமையானதாக இருந்தாலும் அவைகளை அடக்குகின்ற கர்த்தர். ரைட். வியாதிகளை ஒரே நொடி பொழுதுல நீக்கின கர்த்தர். அதே நேரத்தில் நாங்க இங்கே கவனிக்கிறோம், சாத்தானுடைய வல்லமைக்கு எதிராக செயல்பட்டு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தின கர்த்தராக இருக்கின்றார். எனவே அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாங்க கிறிஸ்தவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில சாத்தான் சோதிக்க முடியும். பாவத்துல விழும்படி எங்களை சோதிக்க முடியும். ஆனால் சாத்தான் எங்களை வந்து என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. எங்களுக்குள்ள புகுந்து கொண்டு எங்களை என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்யவோ பயமுறுத்தவோ எங்களை அழிக்கும்படிக்கு செயல்படவோ முடியாது. ஏனென்று சொன்னால் அதை விட பல நம்ம தான் சொன்னோம், கடவுளுடைய வல்லமையை விவரிக்க முடியாது, அது விளக்கப்படுத்த முடியாது. அவ்வளவு வல்லமை உள்ள கர்த்தர் நம்முடைய கர்த்தராக நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே அந்த எந்த வல்லமைகளும் நமக்கு விரோதமாக வந்து நம்மை நாசம் பண்ண, நம்முடைய வாழ்வை அழிக்க முடியாது. என்று சொன்னா எல்லா வல்லமைகளோட மேன்மையான பெரிய வல்லமை உள்ள கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய அதிகாரத்துக்குள்ள நாங்க இருக்கிறோம் என்பதை கவனிக்கிறோம் இல்லையா? அப்ப கடைசியா நாங்க கவனிக்கிறோம் இந்த ஸ்லைட்ல, சிலுவையில சாத்தானுடைய அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செய்துட்டார்? முழுமையா ரைட், மக்கள் மீது இருந்து அவனுடைய முழுமையான அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நசுக்கி போட்டார். அங்க சாத்தானுடைய அதிகாரம் தோற்கடிக்கப்பட்டதை
சிலுவையில நாங்க கவனிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, சாத்தானுடைய முழுமையான வல்லமையை கிறிஸ்துவானவர் தோற்கடித்தார். அவ்வளவு அவர் வல்லமை உள்ள கர்த்தர். எனவே நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய அநேக கிறிஸ்தவர்களுக்கு சாத்தான்னு சொன்னா பயம் இல்லையா? அல்லது இருட்டுல போனா ஒரு பயம் ஒண்ணு வருது, எங்கேயாவது பேய் நின்று எங்களை பிடிச்சிருமோ இல்லையா? ஏதாவது ஒரு சிலையை கண்டா எங்களுக்கு ஒரு பயம் வருது, அதுக்குள்ள சாத்தான் போயிருப்பானோ. ரைட்? அன்பானவர்களே, எல்லா வல்லமைகளையும் விடவும் நமக்குள்ள இருக்கின்ற ஒரு பெரியவர், அவருடைய வல்லமை பெரிது என்பதை ஆரம்பத்துல இருந்து நாங்க படிச்சு கொண்டு வாரோம். ரைட்? அடுத்து நாங்க கவனிக்கிறோம், பாவத்தின் மீதான கடவுளுடைய வல்லமையை நாங்க கவனிக்கிறோம். சரியா? இப்ப எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் சாபத்தை கொண்டு வந்து தருகின்ற அந்த பாவத்துல இருந்து எங்களுடைய பலத்தினால எங்களாலே வெளியே வர முடியாது என்று வேதம் சொல்லுது. அவ்வளவு மோசமான நிலைமையில எங்களை அந்த பாவம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. ரைட்? அப்ப என்ன நன்மைகளை செய்தாலும், என்ன மேன்மையான காரியங்களை செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியல மனுஷனுக்கு. அதிக முயற்சி பண்றான். ரைட்? ஒரு மனிதனாலும் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியல பாவத்திலிருந்து வெளியே வர. காரணம், அந்த பாவம் அவ்வளவு வல்லமை உள்ளதாக மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கு. எனவே அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து பாருங்க, இங்க மாற்கு 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 10:11, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ரைட்டா? அப்ப நான் அந்த திமிர்வாதக்காரனை கடவுள் குணமாக்குனதுக்கு பிற்பாடு, நாங்க பார்த்த 4 நண்பர்கள் இறக்குனாங்க கீழே, அவனை குணமாக்குனதுக்கு பிற்பாடு அந்த இடத்துல ஒரு சம்பாஷணை ஏற்படுது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. பாவங்களை மன்னிக்க கூடிய அதிகாரம் உள்ள அந்த வல்லமை கிறிஸ்து இயேசுவானவருக்கு உண்டு. ரைட்? அவனை மன்னிச்சுட்டு ஆண்டவர் சொன்னாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. இப்ப அவன் என்ன செய்யறான்? படுக்கை மேல படுத்து கொண்டு வந்தான், தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, சுமந்து கொண்டு வந்தாங்க. இப்ப அவன் படுக்கையை சுருட்டி கொண்டு அவன் நடந்து போறான். ரைட்? அப்ப அவன் மீது இருந்த அந்த பாவத்தின் வல்லமை குணமாகி அவன் இப்ப சாதாரண மனிதனை போல நடந்து போகக்கூடிய விதமாக கடவுள் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டார். கடவுளுடைய வல்லமை, அப்ப அவன் நடந்து போகும் பொழுது என்னத்தை காண்றாங்க மக்கள்? கடவுளுடைய வல்லமை அவனுடைய வாழ்க்கையில செயல்பட்டதை காண்றாங்க இல்லையா? அதே மாதிரிதான் அன்பாளர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து, அந்த வல்லமையிலிருந்து எங்களாலே நாங்கள் வெளிவர முடியாத சந்தர்ப்பத்துல இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வாழ்க்கை கொடுக்கிற, புதிய ஜீவனை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். எனவே உயிர்த்தெழுந்த வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாங்க என்னத்தை காண்றோம்? கடவுளுடைய வல்லமையை நாங்க காண்றோம். அவருடைய அந்த மன்னிப்பின் வல்லமை, அவர் எங்களுக்கு உயிர் கொடுத்த அந்த வல்லமையை, எங்களுக்கு அந்த புதிய வாழ்க்கையை கொடுத்த வல்லமைய நாங்க காண்றோம் எங்களுடைய அந்த நம்முடைய அந்த விசுவாச வாழ்க்கையில. பாருங்க, 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். சில நேரம் நம்ம சொல்லுவோம், சில காரியங்கள்ல இருந்து எனக்கு வெளியே வர முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சில காரியங்களுக்கு நான் அடிமையாகிட்டேன். ரைட்? சில காரியங்கள் எனக்கு இல்லாம இயலாது. ரைட்? அது என்னுடைய ரத்தத்துல ஊறிடுச்சு, இனி நான் இப்படித்தான் வாழணும் போல. ரைட்? இதுல இருந்து எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, எனக்கு இதுல இருந்து ஒரு மீழ்ச்சியை, ஒரு வாழ்க்கை கிடையாது என்று சொல்லி சில நேரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சில நேரங்கள்ல விரும்பி விரும்பி சில பாவங்களை செய்து கொண்டு சொல்லுவோம், எனக்கு இதுல இருந்து என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியல என்று நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்றது மூலம் என்னத்தை வெளிப்படுத்துறோம்? நான் அடிமைப்பட்டு இருக்கின்ற அல்லது எனக்குள்ள இருக்கின்ற அந்த பாவம் மிகவும் வல்லமை உள்ளது, எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அதுக்கு விரோதமா என்றதை நாங்க வெளிப்படுத்துறோம். ஆனால் இங்க என்ன நாங்க கவனிக்கிறோம்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு, எழுந்திருந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ரைட்? என்ன நாங்க பாக்குறோம்? உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கை செய்தால் அவ எல்லாவற்றையும் நீக்கி அதை சுத்திகரித்து உனக்கு வாழ்க்கை கொடுக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ரைட்? அப்ப என்னத்தை கவனிக்கிறோம் அன்பானவர்களே?
உனக்குள்ள இருக்கின்ற பாவத்தை விட அந்த பாவத்தின் வல்லமையை முறித்து போட்டு உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற வல்லமை உன்னுடைய இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. ரைட்? எனவே பாவத்தை நீ இப்ப என்ன செய்யலாம்? மேற்கொள்ள முடியும். பாவம் உன்னை ஆளுகை செய்யும்படி நீ சில நேரம் விழுந்து போகலாம். ஆனால் நீ பாவத்துல விழுந்து கிடக்க மாட்ட. என்ன செய்வ? எழுந்திருந்து பாவத்தை மேற்கொள்ளும், பாவத்தை வெற்றி கொள்ளும் பலனை அந்த வல்லமை உள்ள கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு என்பதை நாங்க கவனிக்கிறோம். எனவே பாவத்தின் மீது வல்லமை உள்ள ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அடுத்து சுருக்கமா நாங்க பார்த்துருவோம், மரணத்தின் மீது கடவுளுடைய வல்லமை. ரைட்? பாருங்க, எப்படியாப்பட்ட ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளா தெரிஞ்சு கொண்டிருக்காருன்னு பாருங்க. ரைட்? எவ்வளவு ஒரு வல்லமை உள்ள கர்த்தர்னு பாருங்க. அவர் இங்க நாங்க பார்க்கிறோம் மரணத்தின் மீது வல்லமை உள்ள கர்த்தர். ஒன்று நாங்க கவனிக்கிறோம், லாசரு மரித்து போறாரு. ரைட்? வச்சு 4 நாள் ஆயிடுச்சு, இப்ப நாற்றம் எடுக்கும் என்று மனசு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? ஆண்டவர் லாசருவை உயிரோட வெளியே கொண்டு வந்ததை நாங்க பார்க்கிறோம். ரைட்? நாயின் என்று சொல்லப்படுகிற அந்த ஊர்ல இருந்து ஒரு விதவையின் மகன் மரித்து போறான் இல்லையா? மரித்து போன்ற சந்தர்ப்பத்துல பாடையில வச்சு அவனை கொண்டு வராங்க. கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொட்டு அவனுக்கு ஜீவன் கொடுக்கிறார். மரணத்துல இருந்து உயிரோடு எழும்புறான் இல்லையா? அதே மாதிரி பார்க்கிறோம், யவீரு அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு மனிதனுடைய மகள் மரித்து போறான் இல்லையா? அந்த இடத்துல அவனுடைய அந்த யவீருடைய வீட்டுக்கு போய் ஆண்டவர் அந்த பிள்ளைய கையை பிடிச்சு எழுப்பி அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கிறவராக இருந்தார் இல்லையா? அப்ப இது எந்த வல்லமையினாலும் செய்யப்பட முடியாத ஒரு விஷயம் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை மரணத்தின் மீதான வல்லமை. ரைட்டா? கடைசியில் நாங்க பார்க்கிறோம் யோவான் 10:18, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்றார். என்ன சொல்றாரு? ரைட்? மரணத்தின் மீது லாசரு, நாயின் ஒரு விதவனுடைய மகன், யவீருடைய மகள், அதே மாதிரி தன்னுடைய ஜீவனை குறித்து பேசும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய உயிரை யாரும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளல. என்ன சொல்றாரு ஆண்டவர் இந்த வசனத்துல? நான் தான் அதை கொடுக்கிறேன். ரைட்? அதை கொடுக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ரைட்? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை பாருங்க அன்பானவர்களே. ரைட்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும், ரைட், எவ்வளவு வல்லமையான எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நமக்கு எதிரே செயல்பட்டு வந்தாலும் நாங்க மறக்க கூடாது, கடவுளுடைய வல்லமையை மீறி உன்னுடைய கண்ணின் மணியை கூட அவைகளாலே தொட முடியாது. அவள் எல்லாவற்றையும் விடவும் வல்லமை உள்ள கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றார், நம்மை அவருடைய கரங்களுக்குள் வைத்திருக்கின்றார், அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக நாங்கள் இருக்கிறோம் என்று கடவுளுடைய வசனம் சொல்லுகிறத நாங்க கவனிக்கிறோம். ரைட்? எனவே இந்த மரணத்தின் மீதான வல்லமைன்னு சொல்லும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம், ரைட், என்று சொல்லப்படுது. மரணம் தான் அந்த பாவத்துக்கான கூலி. ரைட்? அப்ப அந்த கூலியை பெற்று நரகத்துக்கு போக வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை இல்லையா? ஏன்னா அந்த கூலியை பெற்றுக்கொள்ள முடியாம ஒருவனாலும் அந்த வல்லமையிலிருந்து ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, மரணத்தை ஜெயம் கொள்ள முடியாது. செத்ததுனால இருந்து ஒருவனாலும் உயிர் தெள முடியாது. மரணம் எல்லாரும் என்ன செஞ்சிருச்சு, தனக்குள்ளே அது அரவணைத்து கொண்டுருச்சு. அந்த மரணம் அவ்வளவு வல்லமை உள்ளது இல்லையா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தில் இருந்து மனிதர்களுக்கு ஜீவனை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். எனவே அன்பானவர்களே, நம்முடைய மரணம் கூட வாழ்க்கையின் முடிவு இல்லை பாருங்க. ரைட்? அந்த மரணம் நித்திய வாழ்க்கைக்கான வாசலாக ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஏற்படுத்தி தந்துட்டார். அதை ஆசீர்வாதம் உள்ளதாக நமக்கு மாற்றி வச்சுட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர். ரைட்? அவருடைய அந்த வல்லமையின் நிமித்தம் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அடுத்து நாங்க பார்க்கிறோம் கடவுளுடைய உயிர்த்தெழுதல். இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தார். ஏற்கனவே சொன்னார் என்னது, யோவான் 10:10, என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ரைட்? அப்ப ஒருவனை தன்னுடைய இஷ்டப்படிக்கு அதை பறித்துக் கொள்ள முடியாது என்று சொன்னார். அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையில வைக்கப்பட்டார். அவர் என்ன செய்யப்படுறார்? அப்புறம்
உயிர்த்தெழுந்து அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னை காண்பித்தார் என்பதை நாங்க சுவிசேஷ புத்தகங்கள்ல வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கின்றார். அப்ப அந்த உயிர்த்தெழுதல் என்பது மிகுந்த வல்லமையான ஒரு செயல் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ஏன்னா மரணத்தில் இருந்து ஒருவனும் என்ன செய்ய முடியாது, ஒருவரும் அதிலிருந்து தப்பிச்சு வர முடியாது. மரணத்தின் வல்லமை மிக மோசமான, மிகவும் ஒரு வலிமை மிக்கதாக அது இருக்குது இல்லையா? ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை ஜெயம் கொண்டவராக உயிர்த்தெழுந்து அவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி இல்லையா? அப்ப பாருங்க, ஏசாயா புத்தகத்துல வாசிக்கிற மரணத்தை குறித்து பேசும் பொழுது, அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்தும் கண்ணீரை துடைத்து தன் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார், கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவர் என்ன செய்வாராம்? வரப்போகின்ற மெசியா மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், அதாவது தன்னுடைய வல்லமையை அங்கு காண்பிப்பார். ரைட்? அந்த வல்லமையின் நிமித்தம் அந்த மரணத்தை அவர் ஜெயம் கொள்ளுவார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவேதான் புதிய ஏற்பாடு நாங்க வாசிக்கிறோம், மரணமே உன்னுடைய கூர், உன்னுடைய பவர் எங்க? ரைட்? பாதாளமே உன்னுடைய ஜெயம், அந்த வெற்றி, அந்த வலிமை எங்க என்று கடவுளுடைய தாசர்கள் கடவுளுடைய வசனத்தின் மூலம் கேட்கிறாங்க. ரைட்? உன்னுடைய கூர், அந்த பவர், அந்த பாதாளத்தின் ஜெயம் எல்லாம் காணாம போயிடுச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் முறியடித்த வல்லமை உள்ள கர்த்தராக இருந்தார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் எப்படி உயிரோடு எழுந்தாரோ, எப்படி மரணத்தை ஜெயம் கொண்டாரோ, அதை நாங்க கொண்டாடுறோம். அதே நேரத்துல எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்னது? ரைட்? இந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரைட்? அப்ப மரணத்தின் வல்லமையில இருந்து ஜெயம் கொண்ட கர்த்தர் அந்த ஜெயத்தை, அந்த வெற்றியை யாரு கொடுத்திருக்கிறாரு? எனக்கு, உங்களுக்கு. இப்ப தாவீது நாங்க பார்த்தோம், இளஞ்சனா இருக்கிறான், யுத்தத்துல அனுபவம் இல்லாதவன் இல்லையா? கோலியாத்தை குறித்து சொல்லும் பொழுது பார்த்தோம் என்னது? அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், யுத்தத்துல பழக்கப்பட்டவன் சொல்லி சவுல் சொல்றாரு தாவீதுக்கு. ரைட்? ஆனால் தாவீது ஜெயம் கொண்டார். ரைட்? அதே போல அன்பானவர்களே, நமக்கு முன்பாக இருக்கின்ற நம்முடைய மரணம் அது பயங்கரமானதாக, அது ரொம்ப வல்லமை உள்ளதாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையை முறியடித்து வெற்றியை நமக்குரியதாக மாற்றி இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரோ, அதே மாதிரி நானும் நீங்களும் நம்முடைய மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருப்போம், வெற்றி கொள்வோம், மரணத்தை தோற்கடிப்போம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்பதை நாங்க கவனிக்கிறோம். இன்னும் சில வசனங்களை மட்டும் வாசி நாங்க நிறைவு செய்யலாம். 2 கொரிந்தியர் 12:9-10. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ரைட்? இப்ப பவுல் சொல்ற காரியம் என்னது? எனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கு. ரைட்? அந்த பலவீனத்துலதான் என்ன விளங்குதான்? கர்த்தருடைய அந்த மைட்டி பவர். ரைட்? அந்த துனாமிஸ் என்று சொல்லப்படுகின்ற நம்ம சொன்ன அந்த வார்த்தை, ரைட்? அந்த வல்லமை என்ன செய்தா? என்னுடைய வாழ்க்கையில விளங்குதான். ரைட்? அப்ப தாவீதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இளைஞன், அனுபவம் இல்லாதவன் யுத்தத்துல, ரைட்? என்று அவனை பார்த்தாங்க. ஆனால் அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல வாரேன்னு சொன்னான் இல்லையா? அது மாதிரி இங்க பவுல் சொல்ற காரியம் என்ன? தன்னுடைய பலவீனத்துல கர்த்தருடைய பலம் பூரணமாய் விளங்கும். சரியா? அப்ப அந்த வல்லமை உள்ள கர்த்தர் தன்னுடைய வல்லமைகளை இயற்கையிலும், மரணத்திலும், அதே போல வியாதிகளிலும், அதே நேரத்துல சாத்தான் மீதும் எப்படி வெளிப்படுத்தின அந்த வல்லமையை என்ன செய்யற ஆண்டவர் நமக்குள், அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற, அவருடைய விசுவாசிகளாக இருக்கின்ற நமக்குள் இருந்து அந்த வல்லமைகளை வெளிப்படும்படிக்கு கடவுள் என்ன செய்யறார்? நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ரைட்? பாருங்க, கீழுள்ள வசனம் 12:10 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர். அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால்
கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ரைட்? எனக்கு வர்ற நெருக்கம், துன்பம், துக்கம், நிந்தைகள், போராட்டங்கள், கேலி பேச்சுகள், விமர்சனங்கள், இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். அதெல்லாம் சேர்த்து என்ன சொல்றாரு பவுல்? அவைகள்ல எனக்கு நான் பிரியப்படுறேன். ரைட்? காரணம் என்னன்னு சொன்னா, இதெல்லாம் என்னுடைய பலவீனத்தை எனக்கு காண்பிக்குது. ஆனால் என்னை சூழ இருக்கின்ற காரியங்கள் எல்லாம் பலம் உள்ளதாக, பெரியவைகளாக, அதிகாரம் உள்ளவைகளாக இருந்தாலும் நான் பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். காரணம் என்ன? அந்த பலமுள்ள கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அந்த உற்சாகம், அவர் எனக்கு கொடுக்கின்ற பலன் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார் அன்பானவர்களே. ரைட்? ரோமர் 8:37 இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ரைட்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ரைட் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக, விசுவாச வாழ்க்கையில ரைட் நாங்க இன்னும் முன்னேறுகின்றவர்களாக நாங்க இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. எனவே அன்பானவர்களே, நம்முடைய கடவுள் வல்லமை உள்ளவர். அந்த வல்லமையை எப்படி அவர் வெளிப்படுத்தி அந்த வல்லமையை நமக்குள் தந்து நாங்களும் கடவுளுக்காக வாழும்படிக்கு அவர் எங்களை பலப்படுத்துகின்ற கர்த்தராக இருக்கின்றார். எல்லா வல்லமைகளை விடவும் பெரிய வல்லமை உள்ள கர்த்தராக அவர் இருக்கின்றார். எனவே நம்முடைய நாட்டு சூழ்நிலையை குறித்து சிந்திக்கும் பொழுது சில இடங்களில் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக வல்லமையான போராட்டங்கள், கடினங்கள் வரும் பொழுது ரைட் அல்லது துன்புறுத்தல்கள் ஏற்படும் பொழுது, பெரிய சர்வ வல்லரசான நாடுகள், அரசாங்கம் ரைட் கிறிஸ்தவர்களை அழிக்கும்படி செயல்படும் பொழுது ரைட் நாங்க என்ன காண்றோம்? அந்த வல்லமைகள் எல்லாத்துக்கும் முன்னுக்கு ரைட் கடவுளுடைய வல்லமைக்கு முன்பாக இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை என்பதை உணர்ந்து கடவுளுடைய மகிமைக்கு ஏதுவாக வாழ ஜீவிக்க நாங்க எப்பொழுதும் முயற்சிக்கணும் அன்பானவர்களே. கடைசியா ஒரு விஷயம், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு வல்லமைக்கு கீழே இருந்தாங்க. ரைட்? பாபிலோனிய ராஜா, பாபிலோனிய அரசாங்கம், பாபிலோனிய மக்கள், அவங்களுடைய சட்டத்திட்டம், அந்த வல்லமைகளை மக்களுக்கு கொடுத்து அந்த வல்லமைகளை காண்பித்து அவங்க தங்களுடைய நாட்டை நடத்தி கொண்டிருந்த சந்தர்ப்பத்துல தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்தாங்க? தங்களுடைய தேவனுடைய வல்லமையை உணர்ந்து அவருக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் வாழும்படி தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தாங்க. தேவனுடைய வல்லமையை தாங்களும் அனுபவித்து அந்த பாபிலோனிய மக்களும் கண்டாங்க. அந்த ராஜாவும் சொல்றாரு, தானியேலுடைய கடவுள் போல ஒரு கடவுளும் இல்லைன்னு சொல்லி. ரைட்? கடவுளுடைய வல்லமையை கண்ட பொழுது ரைட் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்புக்குள்ள எரியும் பொழுது ரைட் அங்க கடவுள் 4வது நபராக அவர் இருந்த சந்தர்ப்பத்துல ராஜாவும் மக்களும் கண்டு கொண்டாங்க, இஸ்ரவேலின் தேவன், சாத்ராக், மேஷாக் நமஸ்கரிக்கின்ற அந்த கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர். அக்கினிக்குள்ளே இருக்கின்றவர்கள் அவியாமல் எரிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அந்த வல்லமை வெளிப்படுகிறத அந்த ஜனங்கள் கண்டாங்க. நிச்சயமாக அன்பானவர்களே, அந்த தேவனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்விலே ரைட் மக்கள் காண, கடவுளை மகிமைப்படுத்த முடியும் என்பதை நாங்க கவனிக்கிறோம். நல்லது. இந்த அருமையான சந்தர்ப்பத்திலும் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தேன். எனவே நீங்க கற்றுக்கொண்டிருக்கின்ற, நீங்க மேலதிகமாக விளங்கி கொண்டிருக்கிற காரியங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னா இன்னும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த நேரம் அமையும் என்பதுல சந்தேகம் இல்லை. எனவே நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் அந்த இடத்துல. தேங்க்யூ. ஓ யோசுவா, நான் சொல்றேன். சொல்லுங்க. Gibor is a Hebrew word. It means strong and mighty. Our Lord is a mighty warrior. Pastor, Giborக்கு இன்னும் மீனிங் இருக்கு. Brave, courage and action. அதே போல தாவீது கோலியாத்தை தோக்கடிச்சாரு. அதே போல நாங்களும் சாத்தானை தோக்கடிக்கலாம். ஏன்னா ஆல்மைட்டி காட் எங்களோட கூட இருக்கிறாரு. தேங்க்யூ. ஆமென். ஜோசுவா, தேங்க்யூ.
இன்னும் அந்த வார்த்தைக்கு நீங்க இன்னும் சில அர்த்தங்களை படிச்சு எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. கரேஜ் ஏன்னா தைரியம் என்ற காரியத்தை பகிர்ந்து கொண்டீங்க. தேங்க்யூ. வேற யாரும்? கடவுளோட வல்லமை எல்லாத்தையும் விடையும் பெருசு. தாவீது கோலியாத்தோட இருக்கும் போதும் அவரோட வல்லமை வந்து ரொம்பவே பெருசா இருந்துச்சு. கடவுளுடைய வல்லமை எல்லா வல்லமைகளை விடவும் பெரிது. தேங்க்யூ. வேற யாரும்? Pastor, thank you, Pastor. நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஸ்டடீஸ். நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன, அந்த என்னுடைய கிருபை உனக்கு போதும், பிளவீனத்திலே என்னுடைய பிள்ளனுடைய இருக்கிறது உண்மையில அதுல மீனிங், அதுல ஆழமான அர்த்தத்தை கற்றுக்கொண்ட பாஸ்டர். நாங்களும் எல்லா வாழ்க்கையிலே நிறைய இடங்கள் எங்களுக்குன்னு ஒரு பிளவீனங்கள் இருக்கு. அப்ப நாங்க சில நேரம் யோசிக்கிறது, இந்த பிளவீனம் எங்கிட்ட இருந்து இல்லாம போகட்டும்னு. ஆனா இன்னைக்கு அதுல வந்து அந்த பிளன் அவ்வளவு வல்லமையில தேவன் எங்களோட இருக்கிறாருங்கிற நேரம் எங்களுக்கு உண்மையிலே சில இடங்கள் அந்த பிளவீனங்கள் தேவை. ஏன்னா அப்பதான் நாங்க உண்மையில அவருடைய வல்லமை எங்களுக்கு உணரலாம். அப்ப இந்த காரியம் அவருடைய வல்லமை தன்மையை உணர்றதுக்கும், அப்ப ஏன்னா எங்கட பிளனை விட அவருடைய பிளன்ல நாங்க செய்யறோன்னே அது உண்மையில அது பெரிய ஒரு விஷயம். So thank you, Pastor. பலவீனத்துல பவுல் பிரியப்படுகிறேன்னு சொன்னார். அது மாதிரி நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. நிச்சயமாக நமக்கு தந்திருக்கிற அந்த பலவீனங்கள் கடவுளுடைய பலனை உணர எங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதமாக அவையில வைத்திருக்கா என்பதை நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. தேங்க்யூ. வேற யாரும்? ஓகே, அப்ப இல்லாத பட்சத்துல நாங்க இந்த நேரத்தை ஜெபித்து நாங்க நிறைவு செய்யலாம். பாஸ்டர் அஜய் எங்களோட இணைஞ்சிருக்கிறாரு. பாஸ்டர் சுரேஷ் அதே போல வசந்தி அக்கா எங்களோட இணைஞ்சிருக்காங்க. லீலாமா எங்களோட இணைஞ்சிருக்கிறீங்க. தேங்க்யூ. பாஸ்டர் அஜய், நீங்க எங்களுக்கு ஏதாவது காரியங்கள் கற்றுத்தர முடியும்னு சொன்னா சில நிமிஷங்கள்ல சொல்லி நீங்க எங்களுக்காக ஜெபித்து இந்த நேரத்தை நிறைவு செய்யலாம். சசி, அஜய் கேக்குதா? கேக்குதா அஜய்? கேக்குது. சாரி, இந்த போன்ல கொஞ்சம் அந்த டச் கொஞ்சம் இதா இருக்குது. நீங்க எனக்கு தானே சொன்னீங்க? இல்ல கற்றுத்தர்றதுக்குன்னு சொல்லி இல்ல, உண்மையா எங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. கொஞ்சம் சிலதுகள் விட்டு விட்டு தான் கேட்டுச்சு, கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனா நான் எப்பயுமே என்னுடைய வாழ்க்கையில நான் மறக்காத, இல்லாட்டி இப்பயும் நான் அனுபவிக்கிற கடவுளுடைய ஒரு தன்மைன்னு சொன்னா அவருடைய சர்வ வல்லமை உள்ள தன்மை. அது தேவன் எல்லா காரியங்களுக்கும் மேலானவர் என்பதை அவர் உண்மையா காட்டுறாரு. ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் அதை நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். நாங்க யுத்த காலங்கள்ல திருகோணமலையில் இருக்கும் பொழுது பல இடங்கள்ல கடவுள் எங்களோட உயிரையே காப்பாத்தி இருக்கிறாரு. அப்ப எப்பயுமே நான் நம்புற ஒண்ணு என்னன்னா, அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், அவர் பெரியவர், எங்களுக்கு எதிராக வாய்க்கிற எல்லா யுத்தங்களையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். அப்ப இன்னைக்கு நாங்க கேட்டது போல பாவத்துக்கு எதிராக நாங்க போராடுற அந்த விருப்பத்தை நாங்க தேவனிடத்துல கேட்கணும். உண்மை அந்த யுத்தத்துல கடவுள் எங்களுக்கு இன்னும் அதிகமான வல்லமையை தாரவரா இருக்கிறாரு. சில நேரங்கள்ல நாங்க ஐயோ எங்களால முடியாது அப்படின்னு நாங்க உடைஞ்சு போகிற நேரத்துல உண்மையா இப்ப நாங்க யுத்தம் செய்ய வேண்டியது இந்த பாவத்துக்கு எதிராக தான். அதை நாங்க எப்பயுமே மனசுல வச்சுக்கொள்ளணும். நாங்க அதை மறந்துட கூடாது. நாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு போர்க்காலத்துல தான் நாங்க
இருக்கிறோம். எனவே தேவன் அவருடைய பலனை வல்லமையை அதுல எங்களுக்கு விசேஷமா தாராரு. ரொம்ப நன்றி பாஸ்டர், தேங்க்யூ வெரி மச். நீங்க இதை எங்களோட கூட பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி. எதுவும் விசேஷமா நாங்க ஜெபிக்க விண்ணப்பங்கள் எதுவும் இருக்குமா பாஸ்டர்? பொதுவான காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். திருச்சபையில சில ஊழியங்கள் திட்டமிடுறோம். இந்த காரியங்களை சரியான முறையில செய்ய, சிறுவர்கள் மத்தியில அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஒன்று செய்யறதுக்கு அந்த காரியங்களை சரியான முறையில செய்ய தேவனுடைய இலக்கத்தை வேண்டி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக ஜெபம் பண்ணி ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி. இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே சுவாமி, தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீரே பெரியவராக, ராஜாதி ராஜாவாக, என்றென்றைக்கும் அரசாளுகின்ற ஆண்டவரே, உன்னதமான ஆண்டவராய் இருக்கிறீர் சுவாமி. தேவனே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை எல்லா காலங்களிலும் நீர் நிரூபித்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே சுவாமி. ஏனென்றால் ஆண்டவரே, இந்த யுகத்திலே என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் சுவாமி, அந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஆண்டவரே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய வரையறைக்குள்ளும் அவைகள் இருக்கிறது சுவாமி. தேவனே, நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் விட மேலானவர் சுவாமி, எல்லாவற்றையும் விட சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய வல்லமையை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவனே, சில நேரம் நிரோஷினி அக்கா சொன்னது போல கூட ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களிலே சுவாமி நீர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறீர் என்பதை பார்க்க சில நேரம் அந்த பலவீனங்கள் அவசியமா இருந்தாலும் அதிலே நாங்கள் மிகுந்த சோர்வுற்றவர்களாய் போய்விடாத படிக்கு ஆண்டவரே, எங்களை நீர் முழுமையாய் பாதுகாத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் வேண்டி நிற்கிறோம் சுவாமி. தேவனே, பிரத்யேகமாக இந்த நேரத்திலே தேவனே, பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள், பாவத்தின் விளைவினாலே போராடுகிறவர்கள், அது போல தேவனே, இன்னும் நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிற இடங்களை காண்கிறீர் சுவாமி. எங்களுக்கு உதவி செய்யுங்கள். விசேஷமாக தேவனே ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மை நெருங்கி வாழவும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை எங்களுக்கு ஆண்டவரே சார்பாகவும் ஆண்டவரே எங்களுக்கு வல்லமை ஊட்டும் படிக்கும் நீர் அதை பயன்படுத்தும் படிக்கு நாங்கள் வேண்டி நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாக ரீஜன் வீதி திருச்சபை மக்கள் உட்பட திருச்சபை போதகர், திருச்சபை காரியங்களே இவர்கள் ஈடுபடும் பொழுது வேண்டிய உம்முடைய பாதுகாப்பையும் வல்லமையும் ஆண்டவர் அதிகமாய் தரும்படிக்கும், அது போல இவர்கள் திட்டமிட்டு இருக்கின்ற ஊழியங்கள் புதிய மக்களை சந்திக்க தேவனே, உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல தேவனே, இன்னும் ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி வாழ தேவனே, ஆண்டவரே உம்முடைய மக்களாக உம்முடைய சரீரமாக அவர்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவரே வெளிச்சமாகவும் ஆண்டவரே உப்பாகவும் இருக்கத்தக்கதாகவும் சுவாமி திருச்சபை ஆசீர்வதியுங்கள் சுவாமி. தொடர்ந்தும் எங்களோடும் கூட வாருங்கள். எங்களுக்கு வேண்டிய உம்முடைய கிருபை இரக்கத்தை பலனை தாருங்கள் சுவாமி. ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். அது போல நாளை தினத்திலே எங்கள் திருச்சபை 380வது வருடத்தை நினைவு கூறுகிறது சுவாமி. 380 வருடங்கள் எங்கள் திருச்சபையோடு கூட நீர் இருந்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு எல்லா துதிக்கான மகிமையும் செலுத்துகிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ எல்லாருக்கும். அடுத்த வாரம் நாங்கள் சந்திப்போம். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் எல்லாருக்கும். Thank you, Pastor. Sarul. Ma'am, Tanka. Thank you, Pastor. Thank you. Thank you. Thank you, Pastor. Thank you, Pastor. Thank you. God bless. Thank you. God bless. Thank you, Pastor. God bless you. Thank you, Nirashini. God bless. Thank you, Pastor. Thank you, Nimrod. Thank you very much. உங்களுடைய உற்சாகமான பங்கு கொள்ளுதலுக்கு. Thank you. Okay. Thank you. Okay. பிரதர் நல்லா இருக்கீங்களா? நான் வந்தாலும் கூட இந்த பக்கம் வாரீங்களே இல்ல. அவ்வளவு வேலை என்ன? சரி சரி. இந்த 2 சோல்ஜர் 2 பக்கம் இருக்காங்க.
முடிஞ்ச உடனே சரியா வந்துட்டாங்கடா. ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல். ஏஞ்சல். ஓ ஏஞ்சல், சோல்ஜர்ஸ் எல்லாம் தானே. சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? என்ன முடிஞ்ச உடனே வந்தீங்க? லேட் ஆயிருச்சா? ஆமா போன் கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. ஆ. அதை செஞ்சுதான் அப்புறம்